ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யுவா குக்கிங்ஸ் ஆன் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, ஒரு நான்வெஜ்ஜே இல்லாமல் ப்ளைன் பிரியாணி, அதுவும் முஸ்லீம் ஸ்டைலில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பார்க்கவே இவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இப்போ தான் நீங்கள் எங்கள் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் வந்து இந்த மெஷர்மெண்ட்லாம் கொடுத்துருக்கேன், வேணும்னா கீழே செக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ப்ளைன் குஸ்கா செய்கிறதுக்கு வந்து ஒரு டம்ளர் அரிசி ஊற வச்சுருக்கேன், ½ அன் ஹவர் ஊற வச்சு எடுத்துருக்கேன். 2 வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன், 2 தக்காளி எடுத்து வச்சுருக்கேன், 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் வந்து தயிர் எடுத்து வச்சுருக்கேன், மீல் மேக்கர் எடுத்து வச்சுருக்கேன். அது ஆப்ஷனல் தான், வேணும்னா எடுத்துக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் புதினா கட் பண்ணி வச்சுருக்கேன், ½ லெமன் எடுத்து வச்சுருக்கேன், 2 பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு நசுக்கி வச்சுருக்கேன். இது பிரிஞ்சி இலை, பட்டை, லவங்கம். இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நான் இன்றைக்கி குக்கரில் தான் பண்ண போகிறேன். ஒரு 5 to 10 மினிட்ஸில் சூப்பராக ரெடி பண்ணிடலாம் இந்த குஸ்கா. இப்போ வந்து இதில் 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் ஆயில் நிறைய சேர்த்திங்கன்னா இந்த பாய் வீட்டில், முஸ்லீம் வீட்டில் செய்வாங்களே அதே மாதிரி கிடைக்கும். நெய் வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் எனக்கு வெறும் ஆயில் தான் ஆட் பண்ணுறேன். இந்த ஆயில் காயட்டும். இந்த ஆயில் வந்து நல்லா சூடாகிடுச்சு. இப்போ அந்த பிரிஞ்சி இலை, பட்டை, லவங்கம் இருக்குல்லையே அதை ஆட் பண்ணிக்கலாம். இந்த 2 வெங்காயம், பெரிய வெங்காயம் வெட்டி வச்சுருக்கலையே அதை ஆட் பண்ணிக்கலாம். இந்த வெங்காயம் வந்து நல்லா பொன்னிறம் ஆகிற வரையும் நல்லா வதக்கிக்கோங்க. இந்த வெங்காயம் வந்து பாதி வதங்கிடுச்சு. கொஞ்சம் 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். இன்னும் கூட இது நல்லா வதங்கட்டும். இப்போ வந்து வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம தக்காளி ஆட் பண்ண போகிறதில்ல. இந்த புதினாவும் கொத்தமல்லி இருக்குல்லையே அதை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 2 நிமிஷம் போல் வதக்குங்க. இதுக்கு அடுத்து வந்து இந்த மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மிளகாத்தூள் வந்து இந்த ஸ்டேஜ்லேயே ஆட் பண்ணும்போது வந்து இந்த பிரியாணிக்கு நம்ம கலர் பவுடர் போடாமே கலர் நல்லா கிடைக்கும். இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சு. ஒரு 2 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். மிளகாத்தூள் நல்லா வதங்கிடுச்சு. இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். வந்து நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். அந்த மிளகாத்தூள் ஸ்மெல் போன உடனே தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா வதக்கிக்கோங்க. இந்த தக்காளி வெங்காயம் வதங்கிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இது நல்லா வதக்கிக்கலாம். வந்து நல்லா வதங்கிடுச்சு. இந்த தக்காளி வெங்காயம் எவ்வளோ நல்லா வதங்குதோ டேஸ்ட் நல்லா வரும். இப்போ வந்து 1 ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணிக்கலாம், ½ ஸ்பூன் லெமன் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது நல்லா வதங்கிடுச்சு இல்லையா. இப்போ வந்து நான் இந்த டம்ளரில் தான் வந்து அரிசி எடுத்தேன். இதில் வந்து 2 டம்ளர் தண்ணி எடுத்துக்கிறேன். உங்களுக்கு பாஸ்மதி ரைஸ்னால் 1 டம்ளர் எடுத்துக்கோங்க. தண்ணி ஆட் பண்ணிட்டு கொதிக்கட்டும் கொஞ்சம் நேரம். இப்போ வந்து இந்த தண்ணி வந்து நல்லா கொதிச்சிருச்சு. இந்த டைமில் வந்து இந்த மீல் மேக்கர் போட்டுக்கலாம். மீல் மேக்கர் ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னு நீங்கள் சேர்த்துக்கோங்க, வேணும்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த அரிசி இருக்குல்லையே அதை நல்லா தண்ணி இல்லாமல் வடிச்சிட்டு இதில் சேர்த்துக்கலாம். இதை நல்லா கலந்து வச்சுட்டு ஒரு 2 விசில் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. பாஸ்மதி ரைஸ்னால் 1 விசில் மட்டும் மீடியம் ஃப்ளேமில் வச்சா போதும். நான் இப்போ வந்து இந்த அரிசி, மீல் மேக்கர் எல்லாமே இதில் சேர்த்துட்டேன். இந்த ஸ்டேஜில் வந்து சால்ட் கரெக்டாக இருக்கா, காரம் கரெக்டாக இருக்கா எல்லாம் பார்த்துக்கோங்க. இதை வந்து விசில் போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ வந்து நான் விசில் போட்டு மூடி வச்சிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இதில் வந்துட்டு இந்த மிளகாத்தூள் மட்டும்தான் போட்டிருக்கோம். பிரியாணி மசாலா வேறு எந்த மசாலாவும் அடிஷ்னலாக ஆட் பண்ணல. முஸ்லீம் வீட்டில் வந்து இந்த மாதிரி தான் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. நம்ம இது 2 விசில் வந்த பிறகு நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இப்போ வந்து அந்த ஸ்டீம் எல்லாமே போயிடுச்சு. 2 விசில் வந்துட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுருந்தோம். அதுக்கப்புறம் ஸ்டீம் எல்லாம் இறங்கிடுச்சு. இது ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். வாவ், சூப்பரான ஒரு ப்ளைன் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக டேஸ்ட்டாகவும் சூப்பராகவும் இருக்கும். இது கூட ஒரு தயிர் பச்சடியும் அப்பளமும் வச்சு சாப்பிட்டா பிரியாணி அளவுக்கு டேஸ்ட்டாகவே இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.